அஸ்ஸலாமு இர்ஷாத். வலைக்கும் சலாம் அல்கான். என்ன இர்ஷாத், வண்டியில் வேகமாக எங்கேயோ போனியே, எங்கே போனேன்? ஆமாம், குர்பான் பெருநாள் வருதுல்ல, அதுக்கு ஆடு பிடிக்க போகணும். என்ன ஆடு பிடிச்சாலும் ஆடு பண்ணால் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமே. ஆமாம், கடுமையான ரேட்டு. எப்படி நாம் வாங்கிறோம்னா அதிகமான ரேட்டுக்கு விற்கிறாங்க. நமக்கு பணம் பெறுதல்ல, அல்லாஹ் சொல்லிட்டு அதை எப்படியாவது நிகழ்ச்சியும் கடமை. அதை பணம் விலை அதிகமாக இருக்குன்னு கொடுக்காம இருக்கக்கூடாது. ஆமாம், கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும். நல்லா முடி அதிகமான திடக்காத்திரமான கம்பீரமான ஆட்டை அறுக்கணும்னு நபி சொல்லியிருக்காங்க. இர்ஷாத், இந்த குர்பானி பெருநாள் எப்படி வந்தது? யார் இதை செய்தா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லு. சொல்கிறேன். இப்ராஹிம் நபின்னு ஒரு நபி இருந்தாங்க. அவங்க அல்லாஹ்வே வழிபடுறதில் ரொம்ப கரெக்டாக செயல்படுவாங்க. முதல்ல வேட்டி சட்டை போட்டது அவங்க தான். தலைமுடியை வெட்டியது, முடியை சீவுவது, நகத்தை வெட்டுவது, ட்ரெஸ் போட்டது, குழந்தைகளுக்கு மார்க்கம் செய்வது எல்லாம் அவங்க தான் அல்லாஹ் முதல்ல செய்ய சொன்னான். அது அவங்க சரியாக செய்தாங்க. ஆண்டவன் கட்டளை கொஞ்சம் கூட விட்டு விடலை. இன்றைக்கி நாம் எத்தனை கட்டளை விடுறோம்? தொழுகிறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, தர்மம் செய்கிறது இல்லை. ஆனால் அவங்க எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்க. இர்ஷாத், அந்த குர்பானியை பற்றி சொல்லுன்னு சொன்னால் என்னெல்லாமா சொல்றிய? ஏன் அவசரப்படுற? சொல்லத்தானே போகிறேன். ஆசர் என்பவருக்கு மகனாக இப்ராஹிம் என்பவர் பிறந்தார். இவர் சிறு வயதில் பாவங்கள் செய்வதிலிருந்து அல்லாவால் பாதுகாக்கப்பட்டார். இவர் வாலிபராக இருக்கும்போது அல்லாஹ் இவரை நபியாக தேர்வு செய்தான். இவர் மார்க்க பணியை செய்தார். இர்ஷாத், இவங்களுக்கு எப்போ குழந்தை திருமணம் நடந்தது? எத்தனை குழந்தைகள்? இதை பற்றி சொல்லு. இவங்களுக்கு முதல்ல சாரா என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தாங்க. அவங்களோட அதிகமான நாள் வாழ்ந்தாங்க. எந்த குழந்தையும் இல்லை. குழந்தை மருத்துவம் பார்த்தாங்களா? நண்பா, அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் மருந்து இல்லை. அல்லாட்ட தொழுது அல்லது கேட்பதை தவிர வழி இல்லை. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஹஜத் நேரத்தில் சஜிதாவில் அல்லாவிடம் தன் நிலைமை எடுத்து சொன்னார்கள். இறைவா, உலகில் எங்களை தனியாக விட்டு விடாதே, எங்களுக்கு நல்ல அழகான குழந்தை தாயேன் என்று கேட்டார். அல்லாட்ட கேட்டால் உடனே தருவான், அல்லது தாமதமாக தருவான், அல்லது நமக்கு நடக்கும் கஷ்டத்தை நீக்குவான், அல்லது நமக்கு மகனை வேந்தெடுத்து தருவான். இவங்களுக்கு உடனே கிடைத்ததா? இல்லை, இல்லவே இல்லை. இவங்களையும் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் மனைவி சாரா தனக்கு அன்பளிப்பாக அடிமையாக இருந்த ஒரு பெண் ஹாஜரா அவங்கள திருமணம் செய்து வைத்தாங்க. அது சரி, இந்த ஹாஜரா என்ற பெண்ணுக்காவது குழந்தை பிறந்ததா? அல்லாஹ் அந்த ஹாஜரா என்ற பெண்ணுக்கு அல்லாஹ் குழந்தையின் கொடுத்தான். அந்த குழந்தையின் பேர் தான் இஸ்மாயில். அல்லாஹ் அந்த குழந்தையை தான் அறுக்குமாறு சொன்னான். அட, இவங்க தானே கௌஃபாவை கட்டியது. இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அத்தா அக்காவில் காட்டுக்குள்ளே விட்டு போனது இவங்கள தானே? கரெக்டாக சொன்னேன். நீண்ட நாளுக்கு பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தைன்னு கொடுத்தான். அது மேலே ரொம்ப பாசம். இப்போ பாசம் இல்லாமலே இருக்கும், அன்பு காட்டணும்ல. சில தந்தவங்களுக்கு அன்புன்னா என்னன்னே தெரியாது. பிள்ளைகளை அவங்க செய்யும் தீமை சுட்டி காட்டி கண்டிக்கணும். அவங்க நல்லா செய்யும்போது பாராட்ட மறக்கக்கூடாது. அமீன் அமீன். யாரும் சொல்லாமல்